எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஓகேவா? ராஜயோகம் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 5000 வருஷ கதையில நடிக்கிறோம். அது பேர் வந்து கல்பம்னு சொல்றோம். இது எத்தனையோ கோடி வாட்டி நடந்துருச்சு, இனியும் எத்தனையோ கோடி வாட்டி நடக்க போகுது. இது இன்ஃபைனைட் லூப்ல போயிட்டு இருக்கு. திரும்ப 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 எல்லா 1000 வருஷம் நடந்து புரிஞ்சு போயிட்டே இருக்கும். இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னா, அப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ இந்த நாடகம் என்னைக்காவது ஒரு நாள் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ரோல் ஆகி போயிட்டே இருக்கு, அது உண்மையா? இல்லை ஸ்டார்டிங் பாயிண்டே இல்லாமல் சுற்றிட்டே இருக்கா? இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. ஓகே மேம், இது நான் ராஜயோகம் எப்படி உள்வாங்கியிருக்கேன்றதை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பரமாத்மா இந்த நான் 14 வருஷமாக வாணி படிக்கிறேன். நிறைய இடங்கள்ல இந்த சப்ஜெக்டை டச் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றது, அங்கே இங்கே அங்கே இங்கே கடல் அலைகள் மாதிரி அங்கே எங்கே அங்கே இது வருது இல்லை அலைகள், அதே மாதிரி ஒரு அங்கே இங்கே வானிலை எங்கெங்கேயோ பாயிண்ட்லாம் டச் பண்ணியிருக்காரு. அதை நம்ம உள்வாங்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்றத இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பரமாத்மா ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாடகம் என்னைக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே கேள்வி கேட்க வந்துடுவீங்க. என்ன கேள்வி கேட்க வருவீங்கன்னா, ஓ, உங்களை உருவாக்குனது யார்? இறைவனுக்கு அப்பா யார்? ஓகேவா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த ட்ராமாவே இல்லைல்ல, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த மாதிரி 1000 கேள்வி கேட்டு வருவீங்க. அதனால அதுக்கு பதில் சொல்ல போறது இல்லை அப்படின்றார். அதாவது இல்லைன்றார். அதாவது இவருக்கு தந்தை யாரும் கிடையாது. நம்மளாம் ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், காலேஜில் போய் படிக்கிறோம் அப்படிலாம் இருக்கல. நான் போய் வேற எங்கேயோ படிச்சுட்டு வந்து இங்கே சொல்லி கொடுக்குறேன் அப்படியும் கிடையாது. அதே மாதிரி எல்லா 1000 வருஷத்துக்கும் கடைசியில் போய் சங்கமத்தில் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. நமக்கு என்ன யாரோ ஒருத்தர் அமுச்சு வச்சு நான் வந்து இங்கே கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றதும் கிடையாது அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கு. என்னுடைய தாழ்மையான புரிதல், புரிஞ்சுக்கோங்க, தாழ்மையான புரிதல், என்னோட புரிதல் நான் சொல்றேன் பாருங்க. பரமாத்மா வாணிலையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அப்படின்றாரு. உருவாக்கப்பட்டதுன்னா என்ன? ஸ்கிராச்ல இருந்து உருவாகிருக்கணும்னு அர்த்தம். கரெக்டா? அதான அர்த்தம். அப்புறம் அதே பரமாத்மா சொல்லி இது எல்லா 1000 வருஷம் திரும்ப 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 நடக்குதுன்னு பரமாத்மா தான் சொல்றாரு. இது 2 ஸ்டேட்மெண்ட்டும் பரமாத்மா தான். அப்போ பரமாத்மா போய் சொல்றாரா? ஒரு இடத்துல இன்ஃபைனைட்ன்றாரு, ஒரு இடத்துல ஃபைனைட்ன்றாரு. உருவாக்கப்பட்டதுன்னா ஃபைனைட் தான். அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும்? எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டது சொல்றேன். இந்த நாடகம் 5000 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ஏற்கனவே அவர் உருவாக்கி ஃபர்ஸ்ட் டைம் பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆயிருக்கும். இது என்னுடைய தாழ்மையான புரிதல். திரும்ப சொல்றேன், என்னோட தாழ்மையான புரிதல். ஆனா இது ஆரம்பிச்சு கோடி வாட்டியா நடந்திருக்கலாம், இனி கோடி வாட்டி நடந்துனே போகலாம். இது ஏன் நான் சொல்றேன்னா, டிராமால பரமாத்மா சொன்னதுனால சொல்றேன். என்ன சொல்றாரு? இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுனால. அப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு? எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். சத்தியகுதில் ஆரம்பிச்சிருப்பா, திரேதாவா, துவாபரா, கலியா அப்படின்னு யோசிச்சிருப்போம். இப்போ இங்கே நமக்கு பதில் கிடைக்காதது. நம்ம சத்தியகுதில் லட்சுமி நாராயணன் இருக்காருன்னு வச்சு, எப்படி அவர் லட்சுமி நாராயணன் ஆயிட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நமக்கு இப்போ பதில் தெரியும். சங்கமத்தில் அவர் முயற்சி பண்ணாரு. சங்கமத்தில் முயற்சி பண்ணதுனால என்ன ஆயிட்டாரு? அவரு லட்சுமி நாராயணன். சங்கமத்தில் ஏன் முயற்சி பண்ணாரு? சங்கமத்துக்குள்ள எப்படி வந்தாரு? அவரு 63 ஜென்மம் பக்தி பண்ணாரு. துவாபர கலியுக காலங்களில் பக்தி பண்ணாரு. ஓகே, 63 ஜென்மம் பக்தி பண்ணாரு. பக்தி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? அவர் வந்து தேக அபிமானத்தில் வந்துட்டாரு. அப்போ ஆத்ம அபிமானியா என்னைக்காவது இருந்திருக்காருன்னா சத்தியகுதிரையில இருந்தார். அப்படியே போனீங்கன்னா எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சொல்லவே முடியாது. ஆனா அதே பரமாத்மா ஒரு ஹிண்ட் என்ன வானிலை கொடுக்குறாருன்னா, நான் வந்து ஆத்மாக்களின் தந்தை, விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கே நன்மை செய்பவர். அப்படி இருக்கும்போது நான் வந்து கலியுகத்தையா படைப்பேன், என் மக்களுக்கு துக்கமா கொடுப்பேன், என் குழந்தைங்களை நான் துக்கமா கொடுப்பேன். நான் உருவாக்குறேன், எதை உருவாக்குறேன்? சத்தியகுதத்தை தானே உருவாக்குறேன் அப்படின்னு. அப்போ என்னுடைய புரிதல் சொல்றேன், திரும்ப சொல்றேன். இப்போ ஒரு நாளுன்றது எப்போ ஆரம்பிக்குது? நமக்கு தூங்கி எழுந்த உடனே ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? சில பேர் 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, சில பேர் 6 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. நம்மள மாதிரி ராஜயோகங்கள் 3:30 மணிக்கே எழுந்துக்கிறோம். அதுல இருந்து நமக்கு அந்த நாள் ஆரம்பிக்குது. ஆனா நாள்ன்றது நைட்டு 12 மணிக்கு விடிஞ்ச உடனே அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுது. அது நமக்கு தெரியும். ஆனா எழுந்துக்கிற போது இருந்தா நடக்குது. கரெக்டா? அதுக்கு முன்னாடிலாம் நேற்றைய நாள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தூங்கிட்டோம், எழுந்ததுல இருந்தா ஃப்ரெஷ்ஷா ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இப்போ ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அவர் வந்து கோமாவில் இருக்க மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க நிலையிலே வச்சுருப்பாங்க அவங்க.
48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த டோசேஜ் எல்லாம் குறைஞ்சு அவர் வீழ்ச்சி வருவார். அப்போ அந்த 48 மணி நேரம் என்ன நடந்தது என்ன தெரியும்? அவருக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள கூட்டு போனது ஞாபகம் இருக்கும், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இது என்னோட தாழ்மையான புரிதல், நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதீங்க, என்னோட புரிதல் சொல்றேன். இந்த லட்சுமி நாராயணன் கல்யாண நாள் இருக்குல்ல, ஒரு 9 லட்சம் பேர் இருப்பாங்கல்ல, அந்த நாள்ல இருந்து டிராமா ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஒரு கோமால இருந்து எழுந்தவனுக்கு வந்து அந்த 48 மணி நேரம் என்ன நடந்ததுன்னு கதை தெரியாதோ, ஃபர்ஸ்ட் டைம் அந்த 9 லட்சம் பேருக்குமே அதுக்கு முன்னாடி இருக்க கதை தெரியாது, ஞாபகமே இருக்காது. அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்க ஒரு டிராமாவுக்கு போறீங்க, ஒரு டிராமா பாக்குறீங்க, நிறைய ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிறாங்க, 2.5 மணி நேரம் பார்த்துட்டு வந்தீங்க. அந்த டிராமால இருக்கிறவங்க நடிக்கிறாங்களா, ஒரு ஹீரோ வில்லன் என்னன்னோ யாரோ கேரக்டர், இவங்கெல்லாம் ஏற்கனவே பூமியில் இருக்காங்கல்ல, ஏதோ வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த டிராமா பிளே பண்ணும்போது கரெக்டாக வந்து அங்கே நின்று நடிச்சுட்டு போறாங்களே, நமக்கு இங்கிருந்து தான் பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி இருக்க கதையெல்லாம் நமக்கு தெரியல. அந்த மாதிரி டிராமா எங்கேருந்து இந்த ஸ்க்ரீன் கர்டன் ஓப்பன் பண்ணும் போதுல இந்த சீனை தான் நம்ம நாடகம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி லட்சுமி நாராயணன் வந்து ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு அப்புறம் அடுத்த கல்பம் வரும்போது கரெக்டாக அங்கே டச் ஆகி திரும்பி 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 நடந்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான புரிதல். பரமாத்மா வாணியில வேற என்ன சொல்றாருன்னா, உருவாகி உருவாக்கப்பட்டது இந்த நாடகம் அப்படின்றார். அப்படின்னா எவ்ரி 5,000 இயர்ஸ், இப்போ இன்னைக்கு வந்து ஒரு திங்கட்கிழமை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை பார்ப்பீங்க. இன்றைய நாளுடைய நிகழ்வை வந்து நான் அப்படியே, அது ஏற்கனவே ஸ்கிரிப்டட் இல்லை, அது வந்திருக்கு, அதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் பார்த்தீங்களா, அதை எக்ஸிக்யூட் பண்ண 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 இனி ஒரு அடி என்னுடைய சன்ஸ்காரில் அது ரெக்கார்ட் ஆகும், அடுத்த 5000 வருஷத்துக்கு பிளே ஆகுது. இப்படிதான் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது என்னோட புரிதல். அதுக்கப்புறம் இது இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கு. ஓகேமா? ஸோ பரமாத்மா ஏற்கனவே இருக்காரு, ஆத்மாக்கள் நம்மளும் ஏற்கனவே இருக்கோம். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்குமேன்றதுனால தான் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இந்த நம்பர் கேம் எல்லாம் சொல்றது கிடையாது. எப்போ அது ஆரம்பிச்சேன், எப்போ அது இருந்தது, அதெல்லாம் கதையெல்லாம் சொல்றதுக்கு வரதே கிடையாது. அந்த ரகசியம் எல்லாம் சிதம்பர ரகசியம் மாதிரி இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். என்னைக்கு ஆரம்பிச்சாரு, எத்தனை கோடி வாட்டி முடிஞ்சுதுன்றதுலாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு இந்த பிரிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, போன பிரிவு தெரியாது, அடுத்த பிரிவு எங்கன்னு தெரியாது. இப்படிதான் நம்ம கதை ஓட்டின்னு போறாரு அவர். ஆனா எல்லா 1000 வருஷம் வந்து போறோம்னு சொல்றாரு பரமாத்மா. ஆனா எத்தனை 1000 வருஷமும் அவர் தான் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் இந்த டிராமாக்குள்ள ஒரு பாட்டா உள்ள வந்துட்டேன்னா எனக்கும் என்ன காப்பாத்துறதுக்கு யாராவது வரணும், வேற ஒரு சிவன் வர வேண்டியிருக்கும், அதனால நான் வெளியில இருந்து இந்த டிராமாவை பாக்குறேன், அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அவருக்கு எல்லாம் தெரியும், எப்போ திறந்தது, எப்போ ஆரம்பிச்சதுன்னு. இந்த கேள்விகள்லாம் பதில் சொல்லணும்ல, என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு ஒரு கணக்கு சொல்லிட்டான்னா உடனே சூரியன் எப்போ உருவாக்கப்பட்டது, சந்திரன் எப்போ உருவாக்கப்பட்டது, இந்த கிரகங்கள் எப்போ உருவாக்கப்பட்டது, பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, 7 நாள் எடுத்துக்கிட்டாரு உலகத்தை படைக்க, இந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்ல வேண்டி வரும். இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால இது வந்து என்ன சொல்லிட்டாரு, உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. இது என்னுடைய தாழ்மையான புரிதல். ஓகேவா? பரமாத்மா வாணியிலையும் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரிலாம் நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அது உங்க சொந்த சரக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுவும் சொல்லியிருக்காரு, அதுவும் நான் சொல்லிடுறேன். படிச்சதெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும்ல. அதாவது நம்ம கற்பனை திறனுக்கு வந்த எல்லா இதுவுமே கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஆனா இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்துக்கு ஒரு அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஏன் சிற்றறிவுக்கு எட்டினதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். விருப்பப்பட்டா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். உடனே இதுக்கு வந்து சண்டை போடலாம் வராதிங்க, புரியுதுங்களா? அப்புறம் நீங்க எப்படி மாணவரோ அதே மாதிரி நானும் ஒரு மாணவன் தான். என்ன வருஷ கணக்குல கம்மியா கூடலாம் இருக்கும். நான் இப்ப 14 வருஷமா இருக்கேன், நீங்க 30 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம், இல்ல நேற்று ஆரம்பிச்சவரா கூட இருக்கலாம். ஓகேவா? எப்படி இந்த டிராமாவை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எல்லாருமே அவங்கவுங்க ஆத்ம சக்திக்கு தான் புரிஞ்சுக்கிறோம், நீங்களும் சரி நானும் சரி. அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட சொல்றேன். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதை வச்சு நீங்க சண்டைக்கெல்லாம் வரீங்க, நான் சண்டைக்கெல்லாம் வரலையே. உங்க கருத்து என்ன வேணா இருந்துட்டு போட்டுமேட்டேன். நான் நீ உருவாக்கியதுன்னு நினைங்க, உருவாகலன்னு நினைங்க, ரிப்பீட்டடா ஓடிட்டே இருக்குன்னு நினைங்க, ஃப்ரீ வில் இல்லைன்னு நினைங்க, என்ன வேணா நினைச்சிட்டு போங்க. அது உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. நான் என்னோட சுதந்திரத்தை பயன்படுத்தி இப்படி இருக்கலாம் அப்படின்னு தாழ்மையா தான் சொல்றேன். இதுதான் அப்படின்னு சத்தியமா அடிச்சு பேசல நான். ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சிந்திக்கிறேன். என்னோட சிந்தனையை நமக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் டிராமா படி இருக்கு, அதுல நம்ம கருத்தை கொண்டு போய் வைக்கிறோம்.
விருப்பப்பட்டவங்க எடுத்துக்கோங்க, விருப்பப்படாதவங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய புரிதல் இதுதான். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு அப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது தான் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான புரிதல். அது என்னைக்குன்றது பரமாத்மா என்னைக்குமே சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னால் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ட்ராமா ரிப்பீட்டட்ல எப்படி நீங்கள் இதுதான் பரமாத்மாவோட கேட்சே. ஒரு சீனும் ரிப்பீட் ஆகுது இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கல்பம் ஆரம்பிச்சு கரெக்டாக 1 கோடி வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். பரமாத்மா சொல்லிட்டார் 1 கோடி வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் என்ன சொல்லணும்? அடுத்த கல்பத்தில் என்ன 1 கோடியே 1 வருஷமா 1 வாட்டி கூட ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த 1 கோடியே 2 வாட்டி அப்படி சொல்லணும்ல. அப்போ இந்த எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுற அந்த பிட்டை எப்படி ஆட் பண்ண முடியும் வாடகை ட்ராமாவில்? இன்ஃபைனைட்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த ஆரம்பித்த கதை இருக்குல்ல, எப்படி இந்த உருவாக்கணுன்ற கதையை நான் எந்த கல்பத்திலும் சொல்ல போகிறது இல்லை. சொன்னால் அந்த டைம் ஃப்ரேம் சொல்லணும். அதனால இது இன்ஃபைனைட் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு வச்சுருந்தா எல்லா கல்பத்திலும் சொன்னால் போதும்ல. அதனால தான் உருவாக்கப்பட்ட அந்த சீக்கிரட்டை அவர் சொல்கிறதே கிடையாது அப்படின்றது என்னோட தாழ்மையான புரிதல். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.